ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக லூலு மாலை சுற்றி இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லூலு மாலை போயிட்டுருக்கிற ஆஃபர்ஸ் பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோஸில் பார்க்கலாங்க. ஆஃபர்னு சொன்னது நார்மலாகவே லூலு மாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷஸாகவே இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நான் வந்து வீக் டேஸ்லேயே போயிருந்தேன். ஸோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃபர் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் மாத்திரம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம முன்னாடி என்ட்ரியில் உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர்லேயே வந்து ஒரு ஸ்பெஷல் ரேக் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டைம். எதுக்காக அப்படின்னு பார்த்து இது ஆஃபருக்காக தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான் நமக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்னு வந்து அவங்க பர்டிகுலராக நல்லாவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கு தெரியும், மேலே டேக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரேட் வந்து அதோட ஒரிஜினல் எம்ஆர்பி ப்ரைஸ் ப்ளஸ் அதுலேருந்து நமக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குற ப்ரைஸையும் சேர்த்து அவங்க வந்து மேலேயே போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நெய் செக்ஷன்லேயே அப்படி தான் போட்டிருக்காங்க. மேலே வந்து ப்ரைஸும் போட்டிருக்காங்க, அதோட டிஸ்கவுண்ட் ரேட்டும் போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ், நமக்கு வந்து 300 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்லி பிஸ்கெட், இது வந்து 160 ருபீஸு. இதுக்கு வந்து 50% ஆஃபர்னு சொல்லி வெறும் 80 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஜாம் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேட்டலாகும் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேட்டலாக்ஸை வச்சு நம்ம வந்து ஈஸியாக எந்தெந்த ப்ராடக்ட்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த கேட்டலாக்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸு, இந்த பக்கம் பார்த்தா சாக்கோஸ் ஐட்டம்ஸு, நூடுல்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பாதி விலைக்கு கிடைக்குது அப்படிங்கிற ப்ராடக்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. அப்படியே அடுத்தடுத்த ப்ராடக்ட் பார்த்துட்டே வரும்போது இந்த பக்கம் வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லணும். இதில் பார்த்தோம்னா நமக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் வந்து நல்லாவே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஃபார்ம் ஃப்ரெஷ் எக்ஸு, அந்த எக்ஸுக்கும் வந்து ஆஃபர் இருந்துச்சு. ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆஃபர், செமையான ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 50% தான். ஸோ நம்ம எது பை பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அதில் பாதி விலை மட்டும் கொடுத்தோம்னாலே போதுங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நமக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன். பார்த்தா எல்லாமே 50% ஆஃபர் போட்டனால எனக்கும் எது எடுக்கிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அழகாக எடுத்தால் போதும் அப்படின்றனால நான் வந்து எனக்கு வேணுன்றதை மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்தா ஹார்பிக்கு டாய்லெட் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சைட் கபோர்ட்ஸில் வச்சுருந்தாங்க. பட் இதுக்கெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் ஆஃபர்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து ஆஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%, 20% அது மட்டும் தான் ஆஃபர். இதுக்கு வந்து 50% ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, டிப்பர்வேர் ஐட்டம்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் பேக் பண்ணுறதுக்கு, கேரி பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆஃபீஸில் வேர் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறக்கும் பார்க்குறக்கு நீட்டாக அழகாகவும் கூட இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம செக்ஷன் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது வந்து கீ செயின்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அடுத்து நம்ம மறுபடியும் திரும்ப ஆஃபருக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர்லேயே தான் இருந்துச்சு. இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ வந்து இது வந்து நம்ம வெளியில் வாங்கும்போது ஃபுல் ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே வந்து ஆஃபரில் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வந்தோம்னா கூட 2 ப்ராடக்ட் வாங்கலாம். அடுத்தது குழந்தைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருப்போம். அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா எனக்கு டாய்ஸ் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, டாய்ஸ்லேயும் அவங்களே வந்து தெளிவாக 50% ஆஃபர் அப்படின்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டாய்ஸ்க்கும் வந்து 50% ஆஃபர் வந்து அவங்க அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக ஏகப்பட்ட பேக் ஐட்டம்ஸ் நிறையாவே இருந்துச்சு. இந்த பக்கம் இருக்க டாய்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஆஃபர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு செப்பரேட் கபோர்டில் வச்சுருக்காங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சென்டர் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எதுக்காக நான் உங்களுக்கு அதெல்லாமே காமிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருட்களுமே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஓவரால் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் செக்ஷன் வந்தோம். பேக் செக்ஷனில் பார்த்தோம்னா பேக்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, ட்ராவல் பேக்ஸு, ட்ராலி பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுங்க, லெதர்ஸ் நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ட்ராலி ஐட்டம்ஸ் வந்து 60% ஆஃபர் கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் நம்ம வந்து ப்ராடக்ட் பை பண்ணும்போது ஏகப்பட்ட சேவிங்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி நகர்ந்தே வந்துட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் பாட்டுக்கு வந்தோம். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு இதுக்கும் வந்துட்டு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உண்டான டேக்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாஷிங் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எல்லாமே இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70,000. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 12,990க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆஃபரில் பை பண்ணும்போது வெளியில் வாங்கினோம்னா வேறு ரேட்டாக இருக்கும். ஸோ உள்ளே பை பண்ணும்போது நமக்கு நிறைய சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ
ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போல் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தாங்க இருக்குது. நம்ம இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்றதே கிடையவே கிடையாது. நம்ம உள்ளே போயிட்டு அப்படின்னா A to Z நம்ம எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அடுத்து டிவி எல்லாமே கூட ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க. டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் இருந்துச்சு. ஆல் பிராண்டட் கம்பெனி ஐட்டம்ஸும் அங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்பெஷலாக வந்து ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னா தாராளமாக நம்ம பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே வரும்போது பார்த்தா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் நம்ம கண்டப்பட்டுச்சு. ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 249க்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தா 500ன்னு சொன்னாங்க. அது வந்து 249க்கு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் போக போக கூட்டம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 50% எம்ஆர்பிலேருந்து கொடுக்குறாங்க. சொல்லி நீங்கள் டேக் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து இது வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே நமக்கு தேவை இருக்காது. ஸோ இது எடுத்தால் என்ன ப்ரைஸ் வரும், அது எடுத்தால் என்ன ப்ரைஸ் வரும், ஜாஸ்தியாக சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸே இல்லை. எல்லாத்துக்குமே 50%ல் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணனால நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஷாப்பிங் முடிச்ச டயரில் அடுத்து நமக்கு பார்த்தோம்னா ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். ஃபுட் கோர்ட் வந்து பார்த்தா அங்கேயும் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஆஃபர் அப்படின்னு சொன்னால் ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இல்லை. எல்லாருமே வாங்குற மாதிரி ஆஃபரில் தான் இருந்துச்சு. அப்படியே நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு எடுத்துகிட்டு போய் பில்லிங் பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.